வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. சினிமா பத்திரிகையாளர்கள்லேயே முக்கியமானவராக திகழ்ந்துகிட்டு இருக்க திரு அந்தரன் அவர்கள், அப்படி சொல்கிறத விட வலைப்பேச்சு அந்தரன் அப்படின்னு சொன்னதா பல பேருக்கு பரிட்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் நம்ம நிகழ்ச்சி வந்திருக்கார். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், அடுத்து இந்த படம் அந்த படம்னு பேசுகிறோம். ஆனால் ஒரு நல்ல கலைஞனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறோம். நம்ம சிம்பு அவர்களை பற்றி தான் சொல்கிறேன். ஒரு நடிகையோட பேர் உள்ள அடிப்படிச்சு கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ணிக்க போகிறான்றவெல்லாம் பேசினாங்க. எப்போ தான் சார் ஒரு மேரேஜ் நடக்கும்? நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சுன்னெலாம் சொன்னாங்க. ஐயோ. அப்புறம் சிம்பு ஃபோன் பண்ணி, ஏன்னே அதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னார். அது வேண்டாண்ணே, ஏன்னே இப்போ பர்சனலாக ரொம்ப பர்சனலாக பேசுகிறீங்களேண்ணே அப்படின்னா நான் சொன்னேன், இல்லைங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற விருப்பம் எங்களுக்கு இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி வெளிச்சம் தெரியும் போது அதை பெரிய வெளிச்சமாக ஆக்கி அதுக்குள்ளே உங்களை கொண்டு போயிடலான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னேன்னா. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிதி அகர்வாலுக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லிவிங் டுகெதராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது அவர் தான் சொல்லணும். கல்யாணம்ங்கிறது அதுக்கடையில் தான் இந்த டி ராஜேந்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால இந்த 10 தலை ஷூட்டிங்கே அவர் தள்ளி வச்சுருக்கிறாரு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இன்னும் சில வருஷங்கள் ஆகும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார், நல்ல விஷயம் சார். அடுத்தபடியாக பொன்னியின் செல்வன், இதை பற்றி ஒரே ஒரு கேள்வி கேட்டுறா சார். எனக்கு என்னென்னா, ஹிஸ்டோரிக்கல் பேஸ் பண்ண படங்கள் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. இது பெருசாக ஓடாதுப்பா, சல்பெடுக்காதுப்பா, கொஞ்சம் படுத்துகிறோம்ப்பா அப்படின்ட்டு. பாகுபலி வந்ததுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்திருக்கு பல பேருக்கு. இங்கே அப்படி பார்க்குறப்ப பொன்னியின் செல்வன் எப்பேற்பட்ட படம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அதில் இருக்க பெரிய டாஸ்க் என்னென்னா, அந்த கதையை படிக்கிறப்ப நான் ஒரு கேரக்டர் மனசில் வச்சிருப்பேன். ஆனால் மணிரத்னம் சார் எப்படி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, அதுதான் பெரிய சேலஞ்சிங். இதில் பட்டுக்கோட்டை பிரபாகரன் சொல்கிற விஷயமும் இதே தான், லிட்டலாக ஒத்து போச்சு. அதில் எனக்கு என்னென்னா, பொன்னியின் செல்வன் அடுத்த ஒரு மெகா ஹிட் படமாக இருந்து இங்கே வர்ற நம்ம புது டைரக்டர்ஸ்க்கு பீரியடிக் ஃபிலிம் எடுக்கலான்ற நம்பிக்கையை கொடுக்குமா, இல்லைன்னா அடுத்த கோச்சடையானா மாறுமா? கோச்சடையான் அனிமேட்டட் ஃபிலிம், அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. எதிர்பார்ப்பு பேஸில் கேட்குறேன் சார். அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்ததே அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த இதெல்லாம் வந்தப்போ எதிர்பார்ப்பு விட்டு போச்சு. ஏன்னா ரஜினியை நம்ம ரஜினியை தான் பார்க்கணும். ஒரு பொம்மையாக பார்க்கும்போது நிச்சயமாக ரஜினி ரசிகனே ஏற்றுக்க மாட்டான். அதுலேயும் அந்த அனிமேஷன்லாம் அவ்வளோ புவராக இருந்துச்சு. அதனால தான் அந்த படம் பெரிய ஃபெயிலியரு. பட் இதை பொறுத்த அளவுக்கு மணிரத்னம் தன்னுடைய மொத்த உழைப்பையுமே போட்டிருக்கிறார். மணிரத்னம் சரியாக தூங்குனாரான்னு கூட தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் வேலை பார்த்தவங்கெல்லாம் காலையில் 4 மணிக்கு நிற்பார் ஒரு ஸ்பாட்டில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்துட்டு போவார். அப்படி ஒரு அசுரத்தனமாக பேய்த்தனமாக அந்த படத்தில் வேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அவருக்கு 5 எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்டவர் இந்த படத்துக்காக அவ்வளோ அர்ப்பணிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட அந்த கதைக்குள்ளே அவர் கரைஞ்சி போயிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, விஜய், அஜித் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் அதுக்குள்ளே இருந்திருந்தாங்கன்னா அந்த படத்தினுடைய வேல்யூவே வேறு மாதிரி எங்கேயோ போயிருக்கும். பட்ஜெட்டும் போயிருக்குமே சார். பட்ஜெட்டை கூட விட்டுருங்க, அது இன்டர்நேஷ்னல் ஃபிலிமுங்க. நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் டப்பிங் பண்ணி அந்த படத்தை ஓட வைக்கலாம். நீங்கள் போஜ்பூரி, சைனீஸ் லாங்குவேஜில் கூட அந்த படத்தை நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் அந்த கதைக்களம் எல்லாமே எல்லாரும் பிரமிச்சு ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் நான் இருந்திருக்கும். அதில் இவங்கெல்லாம் இல்லாமல் போனது தான் எனக்கு பெரிய வருத்தம். விஜய்க்காக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்ததெல்லாம் அப்போது சொன்னாங்க. விஜய் வச்சு பொன்னியின் செல்வனில் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்கன்னு கூட சொன்னாங்க. அது என்னென்னா, இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூவியில் நடிக்கும்போது வருஷக்கணக்கில் தேதி கொடுக்கணும், தலைமுடியை விரித்து போட்டு திரியணும். கார்த்தியெல்லாம் அப்படியே இப்போ ஜெயம் ரவி நடுவில் ஒரு தடவை மணிரத்னத்தை கேட்காமலே முடிவெட்டார். பயங்கர கோவப்பட்டாராம் மணிரத்னம். யாரை கேட்டு ஹேர் கட் பண்ணீங்க அப்படின்னு. படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் பேட்ச் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும்ல, நீங்கள் பாட்ட முடிவெட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு. அதனால் அக்ரிமெண்ட் போடும்போதே ஒரு கால வரையறையின்றி போடப்பட்ட அக்ரிமெண்ட் அதெல்லாம். ஸோ அந்தளவுக்கு அதில் உழைப்பை போட்டிருக்கிறாரு மணிரத்னம். ஆனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு கௌரவம் தருகிற ஒரு படமாக அது இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. கேட்குறப்ப எனக்கே கூஸ்பம்ப் போகுது சார், அப்பேற்பட்ட படம் வரணுன்ட்டு. இதில் எல்லாமே நல்லா போகிற மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா நீங்களே பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஷோவில். அதை பற்றி ஏஆர் ரஹ்மான் சார் அவர்கள் மணிரத்னம் அவர்கள்கிட்ட ஒரு சஜஷன் சொன்னாராமே, இது போல் அந்த படத்தை பார்த்துட்டு ஆர்ஆர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரீஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அது உண்மையா சார்? அதான் முதல்ல ரீஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னது மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தீர விசாரிக்கும் போது ரீஎடிட் பண்ணுங்கன்னு சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அதை ரீஷூட்னு அவர் சொல்லலை, ரீஎடிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மற்றபடி எதுவுமே இல்லை. சூப்பர் சார். நம்ம அனிருத் சாரை பற்றி இப்போ பேசலான்னு நினைக்கிறேன். இவர் மேலே இருக்க சமீபத்திய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எந்த படம் கம்மிட் ஆனாலும் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட மாட்டாருப்பா. விக்ரம் படமே கடைசி நேரத்தில் தான் அவர் டெலிவரி பண்ணிட்டு போனார். புரியுது, நிறைய படம் கையில் வச்சுருக்காரு, பெரிய பெரிய படம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
ஆனால் எதுக்காக இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேரை கெடுத்து பாப்பிலே இதே போல் போனா அப்படின்ட்டு அவரோட ரசிகர்களே சில பேர் ஆதங்கப்படுறாங்க. இது உண்மையா சார்? உண்மைதான். அவர் சமீபத்தில் அவர் இசையமைத்த படங்கள் எல்லாத்துக்குமே அந்த ரீரெக்கார்டிங் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப எடுத்துக்கிறாரு. ஒரு படமாக பார்க்கும்போது நல்லா இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ விக்ரம்லலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி இருக்கும், அதே மாதிரி பீஸ்டில் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா இருக்குங்கிறது வேறு. ஆனால் ஒரு குறித்த காலத்துக்குள்ளே ஒரு படத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு படத்தின் ரிலீஸுங்கிறது வெறும் அனிருத் சம்மந்தப்பட்டதோ அல்லது இந்த ஹீரோ சம்மந்தப்பட்டதோ இல்லை. ஒன்றும் ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ ஜெர்மனிலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசினார். அவர் அங்கே வந்து படங்கள் வாங்கி தியேட்டரில் போடுறவர், எஃப்எம்எஸில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவார். அவர்கிட்டருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணுவார். அவர் சொன்னார், தமிழ் படங்கள்னால் இங்கே தியேட்டரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா சொன்ன தேதிக்கு அந்த படம் வர்றதில்லை. உங்களுக்கு தெரியும், சிவகார்த்திகேயன் படமெல்லாம் கடைசி நேர பஞ்சாயத்துக்கு உட்பட்டு 2 நாள் கழிச்சுலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ் படங்கள்னால இந்த மாதிரி டார்ச்சர் இருக்கியா, அதனால் உங்களுக்கு தியேட்டர் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இந்த படங்களை வெளிநாட்டுக்கு திரையிடும்போது அங்கே ஒரு சென்சார் தேவைப்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லாமே முடித்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பிச்சாதான் அந்தந்த ஊரில் சென்சார் பண்ண முடியும். அது எதுக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அனிருத்து. நாள் வரைக்கும் போட்டு உருட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்றாருன்னா, இப்போ இந்த இயக்குனர் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு இந்த இடத்துட்ட கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்குமே, இந்த இடத்துட்டு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ சொல்லும்போது நம்ம இன்னொரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அது கடைசியில் கொடுத்தா கரெக்ஷன் ஐயோ சாமி கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டு கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, எப்படிலாம் யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது இதில். ஓகே சார், அடுத்து நம்ம ரஹ்மான் சார். அனிருத் சார் அவர்கள் அவார்டு வாங்கும் போதெல்லாம் ரஹ்மான் பேர் வந்தாலே அவர் சொல்கிறது, என்னோட குருங்க அவர், தலைவர் எப்போவுமே தலைவன் தான், தொண்டை எப்போவுமே தொண்டை தான், ஸ்டுடியோவில் ரஹ்மான் தனியாக நான் உருவ படத்தையே வச்சு நான் வணங்குறேன், அந்த நான் ஃபேன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் ரஹ்மான் இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது சார். ஏன்னா ரஹ்மான் அவர்கள் அப்போ போட்ட பாட்டுக்கும் இப்போ போட்ட பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சலிப்பு கொஞ்சம் தட்டுதோன்னு தோணுது எனக்கு, உங்களுக்கும் அப்படி தோணுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவரோட ட்ரெண்டு முடிஞ்சிடுச்சா? இப்போது முடிஞ்சிட்டுலாம் சொல்ல முடியாது சார். அதாவது எம்எஸ்வி இருக்கும்போது இளையராஜா வந்தார், எம்எஸ்வி முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க சஸ்டெயின் பண்ணாங்க. அது வந்து ஒவ்வொரு முறை வரும்போது கொஞ்சம் ரசனை மாற்றம் அப்படின்னு கொஞ்சம் வந்துடுது. இன்றைக்கி அனிருத் இசை வந்து இரைச்சல்னு சொன்னால் கூட அதுதான் இளைஞர்களுக்கு பிடிக்குது. இளையராஜா பாட்டு நான் சில நேரம் யோசிப்பேன், நமக்கே இந்த அனிருத் பாட்டு கேட்கும்போது இவ்வளோ எரிச்சலாக இருக்கேன், இளையராஜாலாம் கேட்டால் என்ன பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா நம்ம வந்து காலகாலமாக இந்த பாடல்களை கேட்டு இன்றைக்கும் வந்து இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் வருது. பார்த்திங்கன்னா இந்த இரைச்சலெல்லாம் அவங்க பெருசாக விரும்புறதில்லை, அழகான மெலடிகள் தான் பாடுறாங்க. நல்லா கவனிச்சா தெரியும் உங்களுக்கு. இப்போ என்றைக்குமே மெலடிகளுக்குன்னு ஒரு மரியாதை வந்து எல்லா காலத்துலேயும் இருக்குது. அவங்க தான் இசையமைப்பாளர்கள். இன்றைக்கி சும்மா உருட்டி தட்டி ஒரே சத்தத்தை போட்டு அதை இசைன்னு சொல்கிறத இந்த ஜென்ரேஷன் எப்படி ஏற்றுக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம சொன்னோம்னா பூமரங்கிள்மாங்க, அதனால் விட்டுருவோம். ஓகே சார், அடுத்து நம்ம அண்ணாச்சியை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ தமிழ் சினிமாவில் பொன்னியின் செல்வன் எந்த அளவு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு லெஜெண்டுக்கும் இருக்குல்ல. அண்ணாச்சி கேட்டாலே 3 நாள் சாப்பிட மாட்டார். ஓகே ஓகே, லெஜெண்ட் படத்தில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ட்ரெய்லரே பயங்கரமாக ஓடிச்சு, யாரா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க மத்தியில் இவர் அப்படி என்ன தான் பண்ணியிருக்காரு பார்க்கணுன்றதுக்காக நிறைய பேர் பார்த்து நல்லா மில்லியில் ஓடிச்சு ட்ரெய்லர். ஆடியோ லான்ச்சுக்கு மனுஷன் பல கோடி செலவு பண்ணாப்புல. பாலிவுட்டில் அவங்க இவங்க அந்த ஹிந்தி சினிமா வரைக்கும் போய்ட்டு கூட்டு வருது, கோலிவுட்டிங் எல்லாத்தையுமே பண்ணாப்புல. எனக்கு என்னென்னா, இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறவர் எத்தனை தியேட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எல்லா தேட்டர்லையும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? நாங்களே அதை பற்றி வலைப்பேச்சில் பேசியிருக்கோம். ஆக்சுவலாக மதுரை அன்புச்செழியன் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு. இந்த படத்தை விலை கொடுத்து வாங்கினாரா அல்லது அவரே ரிலீஸ் பண்ணிவிட்டு வர்ற இதில் வந்து கமிஷன் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கமிஷன் எடுத்துக்கிட்டு வசூலை கொடுக்க போகிறாரான்னு நமக்கு தெரியல. பட் அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு தமிழ்நாடு தியேட்டர்கள். ஒரு முறை அவரை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் எத்தனை தியேட்டர் இருக்குதுன்னு கேட்டாராம். யார்? அண்ணாச்சி. கேட்டனா அவர் வந்து ஒரு 1000 சொச்சம் தியேட்டர் இருக்குது அப்படின்னு இருக்காரு. எல்லா தியேட்டர்லையும் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டினா அப்புறம் அவர் வந்து அதில் சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்லாம் எடுத்து சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வச்சுருக்குறாங்க, இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லா தியேட்டர்லேயும் வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, நம்ம ஓவர்சீஸும் சேர்த்து தமிழக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சார்? அது சொல்ல முடியாது சார். நமக்கு வந்து அது ரிலீஸ் ஆகிற டைமு வேறு படங்கள் இல்லாமல் இருக்கணும். அந்த நேரத்தில்
இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் படம் வருதுன்னு வைங்களேன், இப்போ அதுக்கு கொடுப்பாங்களா இது கொடுப்பாங்களா? ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. அவர் எந்த படமே ரிலீஸ் ஆகாத ஒரு நேரத்தில் வந்தாருன்னா நிச்சயமாக அந்த படம் அதிக ஸ்க்ரீனில் போடுவாங்க. அப்படி இருந்தால் கூட இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு படத்தை பார்க்கணுன்னு நம்மளாம் ஆர்வப்படுறோம். இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் விரும்புவாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனாலும் அவர் ஒரு பெரிய நம்பிக்கையோட இப்போ நம்முடைய எஃப்எம்எஸ் படங்களை ரெகுலராக வாங்குகிற ஒரு யாகியா பாயின்னு ஒருத்தர், அவர் போய் விலை கட்டுருக்கிறாரு. 1 கோடி ரூபா கேட்டாராம் எஃப்எம்எஸ். அவரே திகைச்சு போயிட்டாராம், ஐயோ என்னடா இவ்வளோ ரேட்டு கேட்குறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பெருமளவு நம்பிக்கையை அவர் படத்து மேலே வச்சுருக்கிறாரு. பட் எஃப்எம்எஸில் இதை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, எங்கெல்லாம் தியேட்டர் கிடைக்கும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு பெரிய எண்ணத்தில் அவர் இருக்கார். அந்த எண்ணத்தை அது நிறைவேற்றுமான்னு தெரியல. ஆனால் ஒரு படம் ஹிட் ஆகணும்னு நம்புறாரா, அப்படி இல்லைன்னா நமக்கு ஆசை ஒரு பெரிய படம் நடிக்கணும்ட்டு நடிச்சிட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருப்பாரா? இல்லை, அவர் ஒரு படம் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்ததுன்னா ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வந்தோம், ஒரு டான்ஸ் ஆடணும், ஒரு ஃபைட் பண்ணணும்னு போயிருக்கலாம். ஆனால் அது வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். அதனால தான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறார். நீங்கள் அந்த படத்தினுடைய ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் இது வரைக்கும் வந்ததை ட்ரெய்லர் ஆகட்டும் இல்லை சாங் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. நம்ம எப்படி வந்து ஜவுளித்துறையில் பெரிய வெற்றி அடைந்தோமோ அந்த மாதிரி சினிமாவிலையும் அந்த இடத்த பிடிப்போன்னு அவர் நினைக்கிறாரா என்னவோ. தன்னம்பிக்கையோட மறு உருவம் கண்டிப்பாக நம்மளால தான். ஓகே, சூப்பர். இந்த லெஜெண்ட் படத்தோட பிஸ்னஸ் பற்றி சொல்ல முடியுமா சார்? இந்த சேட்டலைட் ரைட்டாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் இல்லை எதுவுமே நான் அவர் ஓப்பன் பண்ணலை. அவர் இப்போ அதான் சொல்கிறேனே, எஃப்எம்எஸ்க்கே இப்போ 1 கோடி கேட்டாருன்னா இப்போ மற்ற இதுக்கெல்லாம் எவ்வளோ கேட்பார் சொல்லுங்களேன்? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே ஜர்க் ஆகுறாங்க. அதனால் வந்து அது மூவ் ஆகாமலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே நடக்கலைன்னா அவரே இறங்கி பண்ணுவார். அவரே அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ, எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாரு, நான் தான் சினிமா அப்படின்ட்டு. சூப்பர் சார். இந்த அந்தகன் படம் பிரசாந்த் சாரோட கரியரில் ஒரு மைல் ஸ்டோனாக அந்த படம் அமையும்ட்டு பல பேர் சொல்கிறாங்க. அவரோட அப்பாவை நாங்கள் ரீசெண்டாக இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவரே அதை தான் சொல்லியிருந்தாப்புல, பெஸ்ட் மூவியாக இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் சார், பிரசாந்த் சாரோட கம்பேக் மூவி அது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் செம ஹிட் அடிச்சது ஹிந்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா. அதுதான் தமிழ் எடுத்திருக்காங்க இப்போ, அதனால தான் கேட்குறேன். இல்லை, பிரசாந்த் படம் ஒவ்வொரு படமும் வரும்போது இவருக்கு அது வந்து கம்பேக்காக இருக்கணும்னு நம்மளாம் நினைக்கிறோம். ஏன்னா பிரசாந்த் மாதிரியான மற்றவங்க ஜோவியலாக பழகுற ஒரு ரொம்ப ஜோவியலாக பழகிற ஒரு நடிகர் எந்த காலத்துலேயும் அவர் ஹிட்டு கொடுத்து மிகப்பெரிய உயரத்தில் இருந்த காலத்தில் கூட அவர் வந்து பத்திரிகையாளர்கள்னால் ஒரு தனி அன்போடு இருப்பார். அந்த குணம் இன்றவும் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் ஜெயிச்சு வரணுங்கிறது நம்முடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இயற்கை யதார்த்தம் என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த படத்தை வந்து அந்தகன் படத்தை வந்து தியாகராஜனே இயக்குறாரு அப்படிங்கும்போது நம்ம அப்போவே வலைபேச்சில் பேசணும், எதுக்கு தியாகராஜன் சார் இயக்குறாரு, ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா அவங்க ரொம்ப அழகாக அதை பண்ணி கொடுப்பாங்களே. ஏன்னா தியாகராஜன் சார் இதுக்கு முன்னாடி வந்து பிரசாந்தை வைத்து பண்ணிய படங்கள் எல்லாம் பெரிய வெற்றி அடையலை. ஸோ அப்படி இருக்கும்போது தன் பையன் முன்னேறணும், அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு வரணும்னு அவங்க அப்பா நினைக்கலையோங்கிற மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம். அது குறித்து நிறைய வருத்தப்பட்டிருக்கிறார் தியாகராஜன் சார். அவரே சார் ஆமாம், என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நம்ம பிரசாந்த் மேலே இருக்கிற அக்கறையின் காரணமாக அவர் ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட போகணும், ரொம்ப சுதந்திரமாக அவர் வந்து வேலை பார்க்கணும், எந்த தலையீடும் இல்லாமல், அதாவது இயக்குனருக்கு எந்த தலையீடும் இல்லாத ஒரு படத்தில் அவர் வந்து நடிக்கணும். நிச்சயமாக நடித்தா அவர் கம்பேக், அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே எது பேரியராக இருக்குது சார்? அதாவது இப்போ பிரசாந்த் சார் மாதிரி சினிமா ஒரு காலத்தில் கட்டி ஆண்டவங்க இப்போ திரும்ப கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்க வளர்ந்து வர்ற நல்ல இயக்குனர்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இயக்குனர்கள் பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல, கண்டிப்பாக இறங்கி வந்து பண்ணுவாங்க. அப்போனா பிரசாந்த் சார் அவர்கள் கேட்க தயக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே இருக்காரா, இல்லைன்னா அவங்க எதுக்கு வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அதுதான் அந்த இடையூறு தான். இப்போ எப்படி சிம்புகிட்ட போய் டேட் வாங்கினோம்னா அவர் ஒழுங்காக ஷூட்டிங் வரமாட்டார், இவரால் நிறைய லாஸ் ஆகும், நம்ம தினம் மன உளைச்சல் ஆகும்னு நினச்சி இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் கொஞ்ச காலம் விலகி இருந்தாங்களே. இன்றைக்கி அவர் மாறிட்டார். காலையில் ஷூட்டிங்னா கரெக்டாக வந்துடுறாரு, அது வேறு விஷயம். அப்படி எப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி பிரசாந்துக்கு ஒரு கதையை சொல்லி அவர் நம்ம படத்தில் நடிக்க வைக்கணும்னா தியாகராஜன் சார் ஒரு இடையூறாக இருப்பார்னு நினைக்கிறாங்க. இது வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு பேசினால் கூட யதார்த்தம் அதுதான், உண்மை அதுதான். நம்ம பையனை வந்து முழுக்க ஒரு டைரக்டர் நம்பி இந்தாங்க முருகதாஸ் வாங்க என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணி கொடுங்க, இவ்வளோ அமௌண்ட்டு வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா அவர் பெரிய ஹீரோவை கொண்டு வர்ற பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது, அதை கொண்டு வந்துடுவாங்க. அதை வந்து என்ன காரணத்தினாலே அது நடக்காமலே போயிட்டு. எஸ், ஏன்னா அது மற்றவங்களாம் ஓகே, இவருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் பிரச்சனை இருக்கீங்க. ஓகே சார். சார், இந்த சினிமாவை கட்டி ஆள்றதுல பிரதான தலையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதுரை அன்புச்செழியன் அவர்கள். அவர் கட்டி ஆள்றாருன்னா அப்படி என்னதான் சார் பண்ணுறாரு சினிமாவில் அவர்? சார், நீங்கள் வந்து சினிமாவில் எல்லா தயாரிப்பாளர்களுமே கடன் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க. சொந்த பணத்தை போட்டு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள்லாம் இன்றைக்கி எடுக்காமல் ஒதுங்கிட்டாங்க. ஏவிஎம் ஆகட்டும், மிகப்பெரிய
எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எங்கேயுமே வட்டிக்கு வாங்காமல் படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர்களுமே இந்த சினிமாவை விட்டு ஒதுங்கிட்டாங்க. சத்யஜோதி நிறுவனம் தான் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இன்றைக்கி வந்து அந்த பழைய பெருமை பேசுகிற பெருமைக்குரிய நிறுவனங்களில் ஒன்று சத்யஜோதி. அது மட்டும்தான் இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக நிற்கிது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே காணப்பட்டாங்க. அது காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற சினிமா சூழல், இங்கே வந்து நடந்துகிற விதம். முன்னெல்லாம் ரஜினி சார்லாம் வந்து அவர் ஏசி கார் அவருக்கு கொடுத்ததே ஏதோ ஒரு படத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு தான் ஒரு ஏசி காரே ப்ரொவைட் பண்ணாங்களாம். கம்பெனி காரில் போயிட்டு வருவார் போவார். அந்த கம்பெனிக்கார் ஏசி வச்ச கார் வந்து அப்புறம் தான் வந்திருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அந்தளவுக்கு தான் ஹீரோக்கள் நடத்துனாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல மாறி இன்றைக்கி எல்லாமே ஹீரோக்கள் கைக்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லோரும் சரண்டர், அவங்க நினச்சாதான் படங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்துருச்சு. இதையே வந்து ஒரு சேட்டுக்கிட்ட போய் நீங்கள் பணம் வாங்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ போத்ரா, சந்திரபிரகாஷ் ஜெயின், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்கள்ட்டெல்லாம் போய் நீங்கள் வந்து என் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த படம் வந்து எத்தனை சதவீதம் போயிருக்கு, இன்னும் எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, எடுத்த வரைக்கும் எனக்கு போட்டு காமிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேட்ட உடனே பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கேட்ட உடனே பணம் கொடுக்குறவர் மதுரை அன்பு தான். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 10 கோடி ரூபா நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த பணம் வந்து ட்ரெயினில் வந்துடும். இங்கே நீங்கள் வாங்கிட்டு ஷூட்டிங்கை ஜம்முன்னு நடத்திட்டு இருக்கலாம். லிக்விட் கேஷாக வந்துடும். அது இப்போல்லாம் வந்து மாறி இருக்கலாம். ஏன்னா அவருக்கும் ரைடெல்லாம் நிறையா வந்துச்சு, நிறையா பணம்லாம் பிடிபட்டுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து அவர் ஒயிட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு காலத்தில் நான் சொல்கிறேன், அன்பு வந்து ஏன் அவரை எல்லோரும் மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு நம்பிக்கை, சார் நான் அவர் தரேன்னு சொல்லிட்டாரு, ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலான்னு நம்பி படம் எடுப்பாங்க. சாயங்காலம் சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் வந்துடும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை மீறுகிற பட்சத்தில் அவருக்கு வேற ஒரு முகம் இருக்குது, அதை காமிப்பார். அது வந்து எல்லாரும் செய்கிறது தானே. இப்போ இவர் மட்டும்தான் செய்கிறாருன்னு கிடையாது. நீங்கள் வேறு ஒரு சேட்டுக்கிட்ட வாங்கினா கூட அவர் ஒரு குரூப் வச்சுருப்பார். நீங்கள் பணம் கொடுக்கலன்னா அந்த குரூப் வந்து வீட்டில் உட்காரும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லோரும் செய்கிறது தான். நீங்கள் ஒரு இவ்வளோ தொகை நீங்கள் திருப்பி தரேன்னு வாங்கும்போது நீங்கள் வட்டியோடு கொடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது, அது பாட்ட போயிட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் மேலே ரீசெண்டாக நிறைய அலிகேஷன்லாம் முன் வச்சுருந்தாங்க. மிரட்டுறாரு, அதை பண்ணுறாரு, இது பண்ணுறாரு சொல்லிட்டு ஒருத்தர் உயிர் இழந்தது கூட அவரை காரணம் சொல்லியிருந்தோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம். இல்லை, அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப மாறிட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கெடுபடியாக இருந்தார் அவர். அந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் நிறையா மாறி இருக்காருன்னுலாம் சொல்கிறேன். ஏன்னா அவர் பேர் இப்போ ரீசெண்டாக அடிப்படுது பார்த்தீங்கன்னா, இப்போ அவரோட வீட்டில் திருமணம் ஒன்று நடந்துச்சு. ஒட்டுமொத்த சினிமா உலகமும் அங்கே தான் இருந்துச்சு, அரசியல் உலகமும் அங்கே தான் இருந்துச்சு. அந்தளவு அப்போ தான் தெரியுது யார் அந்த பர்சன் இவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு. ஏன்னா சினிமாவில் தெரிஞ்ச முகத்தை பற்றி எல்லாம் பேசுவாங்க, இவர் பின்னாடி இருந்து ஆட்டு வைக்கிறன்றக்கப்ப அப்போ தான் அவரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதான் சார் அவரை பற்றி கேட்டோம், வேறு எதுவும் இல்லை. அடுத்தபடியாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயனான்னு சொல்லிட்டு இப்போ டிஜிட்டல் முழுக்க இவர் தான் கலக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, அடுத்து திமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னா அது யார் சார் வாய்ப்பு இருக்கும்? நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். இல்லை, நீங்கள் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகவே மாட்டார், ஒரு ஜாதகத்தில் இல்லவே இல்லைன்னா எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், வந்த பிறகு அப்படி பேசினவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதனால் நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்றைக்கே உதயநிதி முதலமைச்சர் தானே, அவங்க அப்பா முதலமைச்சர் தான், அவரும் முதலமைச்சர் தான். ஓகே, சூப்பர். என்ன சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க பல பேர் சொல்கிறாங்கன்னா, இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். அதாவது இவர் மாதிரி ஒரு முதலமைச்சர் இங்கே இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரும் கூடமே நெருக்கமானவராக இருக்க மாட்டாங்க, அந்தளவு இங்கே எல்லாரையும் பார்த்துப்பாங்க, அதுன்னு சொல்லிட்டு அதை தூபம் போடுறாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லைனா உண்மையிலேயே மனசில் இருந்து சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா புரியல. ஏன்னா சமீப காலமாக எதை பற்றி பேசுனாலும் அதில் உதயநிதி ஸ்டாலின் பேர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவரை பற்றி தெரியுமா, அவர் இதை பண்ணுற அதை பண்ணுற ரொம்ப நல்ல மனுஷன் அதுன்னு எல்லாம் பேசுகிறாங்க. நல்ல மனுஷன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எதுக்காக இவ்வளோ நாள் விட்டு இப்போ மட்டும் தூபம் போடுறாங்க எல்லாருமே? இல்லை சார், இப்போது தமிழ் சினிமாவிலேருந்து போய் முதலமைச்சரானவர்கள் தான் அதிகம். எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர், அண்ணாதுரை அவர்கள் அங்கேருந்து வந்தாங்க. ஆமாம், எல்லாருமே திரைத்துறையிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் அந்த சீட்டில் போய் உட்கார்ந்த பிறகு அவங்க காமிக்கிற முகம் வந்து வேறு. ஆனால் கலைஞர் வந்து சினிமாவுக்கு நிறையா பண்ணார், தமிழில் பேர் வச்சா சப்சிடி கொடுத்தாரு, ஸோ இந்த மாதிரி நிறையா சலுகை எல்லாம் பண்ணார். ஆனால் இந்த அம்மா வந்த பிறகு நிறைய பேர் வந்து திரைத்துறையிலேருந்து போய் இது வேணும் அது வேணும்லாம் எவ்வளோ கோரிக்கைகள் வச்சாங்க, ஆனால் எதையுமே அவங்க பண்ணலை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி நம்ம பண்ணுறோம், ஆனால் அங்கேருந்து வந்து நமக்கே போட்டியாக வந்து உட்கார்றாங்க. அப்போ என்னத்துக்கு சினிமாவுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வருது. ஆந்திரா சிஎம்க்கு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆமாம் வந்துருதுப்பா. அதனால தான் அங்கே ஒரு அளவு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ தான் அரசாங்கத்திட்ட போய் உரிமையாக எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியும்.
நீங்கள் இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது நீ இதை பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் என்ன உத்தரவாதமும் அவங்க கேட்பாங்கல்ல. அது நான் எப்போவுமே நம்ம சீட்டுக்கு ஒருத்தன் ஆசைப்படும்போது அவனுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறது ஒரு அடிப்படையான எண்ணம். அதுதான் முதலமைச்சர்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் உதயநிதியை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி திரைத்துறையில் பல சிக்கல்கள் வருது. அது அவரே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு. இப்போ இந்தியன் 2 படமெல்லாம் வருமா வராதான்னு பெரிய சிக்கலில் இருந்துச்சு. அவரே வந்து பேசி சங்கர்கிட்ட பேசி கமல் சார்கிட்ட பேசி இந்த பக்கம் சுபாஷ்கரன்ட்ட பேசி அதை ஏதோ ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி பல பஞ்சாயத்துக்களை அவர் தீர்த்து வைக்கிறார். இப்போ அசைக்க முடியாத ஆளுமைனா இவர் தான் தமிழ் சினிமாவில். அது கட்டாயம், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. எப்போவுமே நீங்கள் சினிமாக்காரர்கள் வந்து யாரெல்லாம் ஆளுங்கட்சியில் இருக்காங்களோ அவங்க தயவை நாடி தான் வாழ வேண்டியது இருக்குது. ஏன்னா அரசாங்கத்தின் தயவு இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது இவர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது போய் கேட்குறது இயல்பு தானே. ஓகே, அதனால தான் கேட்டது சார். அடுத்தபடியாக நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள் எப்படி இருந்த மனுஷன் நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அந்த ஏக்கம் இருக்க தான் செய்யுது. இவரெல்லாம் என் நேரத்துக்கு சிஎம் கேண்டிடேட்டுப்பா, அந்த சீட்டில் உட்காந்துருக்க வேண்டிய தகுதி உள்ள ஆள். அதனால தான் இப்போ யார் வந்தாலுமே அவர் வீட்டில் போய் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கே போகிறாங்க. அந்தளவுக்கு பெரிய மதிக்கத்தக்க மனுஷன்னு சொல்கிறாங்க. அவரோட நிலைமைக்கு உண்மையிலே என்னதான் சார் காரணம்? அவர் தான் காரணம். அது ஆரம்ப காலத்தில் அவர்கிட்ட இருந்த சில கெட்ட பழக்கங்கள் தான் இன்றைக்கி வந்து அவருக்கு உடல்நிலையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு நீ இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாவா சார்? கண்டிப்பாக அது ஒவ்வொரு உடல்வாகு தானே. அது வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு. இன்னொன்று வந்து வெற்றி வரும்போது அந்த இடத்துட்டு நம்ம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதை வந்து அவர் செய்ய தவறிட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் அவர் நடத்தின விதமே வேறையாக இருந்துச்சு. அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்படி நடத்தினார். நான் இப்போ அடிக்க மாட்டேன் பக்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆணவத்தின் உச்சம். விஜயகாந்த்கிட்டே நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட அவ்வளவு அன்பாக பழகக்கூடியவர் அவர் எப்படி மாறினாருன்னு நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் வந்து அப்படிலாம் பேசினார். அவருடைய எம்எல்ஏக்கள் வந்து பத்திரிகையாளர்களை வீடு பூந்து அடிப்போம்லாம் சொன்னாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சாபம் வந்து எல்லா இடத்துலேருந்தும் வரும், ஒருத்தரை நோக்கி வருது இல்லை. அப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரு விளைவை ஏற்படுத்தும்ல. அதே மாதிரி வந்து அவங்க எடுக்கிற அடுத்தடுத்த முடிவுகள் சரியான முடிவுகளாக இல்லாமல் போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பின்னடைவு. இன்னொன்று வந்து இப்போ தேமுதிக வந்து அவருடைய மனைவி வந்தாலும் சரி, ஒரு மகன் வந்தாலும் சரி, விஜயகாந்துக்கு இருக்கிற அந்த காந்த சக்தி அவங்கள்ட்ட கிடையாது. அவருடைய இதுவே வேறு. இன்னொன்று இயற்கையாகவே வந்து ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். அவரை பற்றிய சம்பவங்களெல்லாம் கேள்விப்படுறவங்க இவ்வளோ நல்ல மனுஷனா அப்படின்னு இன்றளவும் பேசுகிறாங்க. இந்த ஆரம்பத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் தவிர்த்து இருந்தாருன்னா நிச்சயமாக வந்து அவர் வந்திருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அவரோட இந்த நிலைமை காரணம் அவரே தான். ஓகே சார். அடுத்ததான் நம்ம ஏகே. சமீபத்தில் ஏகே 2ன்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டாக அவரை பார்த்துருப்பீங்க. அஜித் குமாரை பற்றி சொல்லலை, அஸ்வின் குமாரை பற்றி சொல்கிறேன். இந்த கதை கேட்டு தூங்கின விஷயம்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அவரோட சினிமா கெரியர் எப்படி தான் சார் இருக்க போகுது இதுக்கப்புறம்? ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தில் சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படமும் வந்து பெருசாக பேசப்படலை. இதுக்கப்புறம் அவர் பெருசாக வரதுன்றது குதிரக்கொம்மான விஷயமா சொல்லப்படுது. ஸோ நீங்கள் ஒரு விமர்சகராக சொல்லுங்கள், அவரோட ஃப்யூச்சர் சினிமாவில் எப்படி இருக்கும்? சினிமாவில் யார் மேலே வருவாங்க யார் கீழே போவாங்கன்னு சொல்லவே முடியாது சார். நாளைக்கே இப்போ இந்த பிரபு சாலமன் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அந்த படம் பெரிய ஹிட் ஆகி மைனா மாதிரி ஓடிடுச்சுன்னு வைங்களேன், 10 பேர் அட்வான்ஸோடு போய் நிற்பாங்க. சார் உங்களை பற்றி இந்த கேடுகட்ட சமுதாயம் இப்படி பேசிகிட்டு இருந்துச்சு, ஆனால் இவங்களே பேசியிருப்பாங்க, எல்லா பயிலும் பைத்தியக்காரன் நாய்ங்க சார்னு சொல்லிட்டு போய் நிற்பாங்க. அதை இவனே பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்து சினிமாவில் ரொம்ப சகஜம். அதுவும் ஓடலைன்னு வைங்களேன், இவன் திமுருக்கு வேணுண்டா அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே இங்கே நடக்கும். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அட்வைஸ் அவருக்கு என்னென்னா, சினிமாவில் ஜெயிக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்கணும். விஜயகாந்த் வந்து ஜெயித்த பிறகு வேறு மாதிரி நடந்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஜெயித்த பிறகும் அந்த அடக்கம் வேணும், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அந்த அடக்கம் இருக்கணும். அது வந்து அவர்கிட்ட இல்லை. அவருடைய பேச்சு எல்லாமே வந்து இப்போ சமீபத்தில் வந்து காமன் டிபின்னு ஒன்று போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஸ்டில்லு வெளியில் வந்துச்சு. நிறைய பேர் கம்மியே இன்னும் நீ அடங்கலை அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து இங்கே நடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பல நடிகர்களை பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே நேரில் பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க. என்ன தலைவரா நீங்கள் வரவே இல்லையே, அவங்களுக்காக நேற்றுலாம் 3 மணி நேரம் காத்திருந்தாலாம் சொல்லுவாங்க. இந்த பக்கம் திருமணம்னா என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நடிக்கிறவங்க தானே இன்றைக்கி ஜெயிச்சு வர முடியுது. அது வந்து அவர்கிட்ட மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது பார்க்குறவங்களுக்காக நடிக்க வேண்டுமே. ஆமாம், அவர் சுயமாக இருந்து சினிமாவில் சரியாக நடிக்கிறீங்களோ இல்லையோ, இங்கே வெளி உலகத்தில் நடித்தாதான் ஒரு இடத்துல போய் உட்காந்து. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா சூப்பர், இவ்வளோ ஓப்பன் அடிக்கிறீங்களே சார். விஜய் சாரோட பர்த்டே இந்த நாளில் எந்த அப்டேட் வரும்ன்றதான் அவரோட ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார், அவரோட பர்த்டே அன்னைக்கு எந்த படத்தோட அப்டேட் சார்ந்த ஒரு விஷயம் வெளியே வரலாம்? இப்போ விஜய் 66, விஜய் 67 2 அப்டேட்டுமே வரும் அன்றைக்கி. ரெண்டுமே ஒரே நாளில். ஏன்னா இப்போ பிறந்த நாளுங்கிறதுனால அன்றைக்கி வந்து அவரை வைத்து படம் எடுப்பவர்கள் ஏதாவது ஒன்று செய்வாங்க இல்லையா. இப்போ லலித் ஒரு படம் பண்ணுறாரு, அதில் வந்து
விஜயுடைய மேனேஜர் ஜெகதீஷ் இன்னொரு கோ ப்ரொடியூசராக வராரு. ஸோ அந்த அறிவிப்பு அன்றைக்கி வரும், அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் 66 ஃபர்ஸ்ட் லுக் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒரே நாளில் ரெண்டு. சூப்பர் சார். நம்ம விஜய் சாரோட அரசியல் பிரவேசம் இது இருக்கும்னு சொல்கிறீங்களா, இல்லை வேலைக்கே ஆகாது வந்தாலும் வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஏன்னா அவர் வரவே மாட்டேன்னு சொல்லலை, படத்தில் வாலண்டியராக அரசியல் டேலை கேட்டு வாங்குற மாதிரி வேறு தெரியுது. ஒரு சில படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அது போல் வருது, டைரக்டர் கொடுக்குறாங்களா நம்மளால கேட்டு வாங்குறாரான்னு தெரியல. ஸோ அதனால் சொல்லுங்கள் சார், இவர் கேரண்டியாக சொல்ல முடியுமா அரசியலுக்கு வருவார்னு சொல்லிட்டு நேரடி அரசியலுக்கு வர்ற எண்ணம் வந்து அவருக்கு எண்ணம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சினிமாவில் ஒரு டாப் பொசிஷனில் உட்காந்துருக்கிறாரு அவர். இதை விட்டுட்டு வருவாரா அப்படின்னு நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதாவது இங்கே மார்க்கெட் காலியானதான் இங்கே வருவாங்கன்றீங்க. எல்லாரும் அதுதானே பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் அதுதானே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் யதார்த்தம், அதுதான் அவரும் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்தால் வெற்றி பெறுவாரா ஜெயிப்பாராங்கிறதெல்லாம் இனிமேல் சினிமாவிலேருந்து ஒரு ஹீரோ வந்து ஆட்சி கட்டில் உட்கார்றதுங்கிறது நடக்காத காரியமாக தான் எனக்கு தெரியுது. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லிஸ்ட்டில் இருக்காப்புல. நீங்கள் அவரை வந்து சினிமாக்காரருங்கிறத விட ஒரு முதலமைச்சருடைய மகன், ஒரு முதலமைச்சருடைய பேரன், முன்னாள் முதலமைச்சர் பேரன், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அவரை. ஏன்னா அவர் வந்து அந்த பாரம்பரியத்தோடு வந்துட்டார். அவரை வந்து அரசியல்வாதிகளே இப்படி கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க. ஆனால் அதுக்கும் தனிப்பட்ட திறமைகள் நிறையா வேணும். ஏன்னா நாளைக்கு வந்து அரசியலில் என்ன நடக்கும்னு தெரியாது. இங்கே வந்து அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருப்பாருன்னு தெரியாது. ஏன்னா எடப்பாடி சிஎம்மாக இருக்கிற வரைக்கும் அவரை எப்படி இந்த ஊர் கொண்டாடிச்சுன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி வந்து அதே ஊர் என்ன சொல்லுதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இது ரெண்டும் நடக்கும். அரசியலுங்கிறது வந்து ஒரு சூதாட்டம் தானே, வரலாம் வராமலும் போகலாம். ஆனால் யார் வராங்களோ இல்லையோ, பிரசாந்த் கிஷோர் மட்டும் அடிக்கடி விஜய் சாரை வந்து பார்க்குற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ரகசியமான இடங்களை 2 பேர் சந்திக்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. எதுக்காக அரசியல் சார்புள்ள ஒரு நபர்கிட்ட விஜய் அவர்கள் இவ்வளோ க்ளோஸாக போகணும்? அதான் 2 முறை அவர் சந்திச்சதாக சொல்கிறாங்க. ஒரு முறை சென்னையிலையும் இன்னொரு முறை ஹைதராபாத்லேயும் சந்திச்சதாக சொல்கிறாங்க. நிச்சயமாக அவங்க 2 பேரும் சந்தித்து வேறு என்ன பேச போகிறாங்க, அரசியலில் நமக்கு வாய்ப்பு இருக்கா சார், என்னென்ன பண்ணால் நம்ம வர முடியும் அப்படின்லாம் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் திமுகங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கட்சி இருக்குது. அதில் கிட்டத்தட்ட இன்னொரு பவர்ஃபுல்லான கட்சியாக ஏடிஎம்கே இருக்குது. இந்த 2 கட்சியும் மீறி புதுசாக ஒரு ஆள் உள்ளே வந்து கட்சி ஆரம்பித்து இவங்க 2 பேருடைய வலையையும் தாண்டி வர்றதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய சவால். அது வந்து பிரசாந்த் கிஷோர் என்ன ஐடியாலாம் கொடுக்குறாருன்னு தெரியல. ஒருவேளை அது வந்து ஆரம்ப நிலையிலேயே முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக தனுஷ் சாரை பற்றி, இங்கேருந்து ஹாலிவுட் சினிமா போகிறதுலாம் கனவுல நினைக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் நடக்கிறது கஷ்டம். ஆனால் அவர் பண்ணியிருக்காரு அதை. அந்த படம் சார்ந்த எதிர்பார்ப்பு தமிழகத்தில் எந்த அளவு இருக்குது சார்? இங்கே தமிழகத்தில் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு, ஏன்னா ட்ரெய்லரில் கூட ஒரு ஷாட்டில் மட்டும் தான் காமிச்சாங்க. ஆமாம், அதனால் பெருசாக தெரியல. இப்போ அப்படி தான் வந்து ரஜினி பிளட் ஸ்டோன் ஒரு படத்தில் நடித்தார். அவ்வளோ பெருசு இங்கே அப்படியே தகன்னுட்டு இருந்தாங்க. அந்த படம் வந்தோடனே ஒன்றுமே இல்லை, பெரிய ஃபெயிலியர் அந்த படம். ஸோ அது மாதிரி வந்து ஹாலிவுட் படங்களில் நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கனவு, அடுத்த கட்ட பாய்ச்சல். அதை வந்து தனுஷ் பண்ணியிருக்கிற நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அது. பட் இங்கே அது என்ன மாதிரி எடுத்துப்பாங்க, எப்படி ஓடுங்கிறதெல்லாம் தெரியாது. அது வந்த பிறகு தான் அது என்ன மாதிரி கதைங்கிறதே நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும். ஓகே, ஆனால் நம்ம யூகத்தில் பேசுகிறோம். பட் ஆனால் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க ரூசோ பிரதர்ஸ். அவங்க அவெஞ்சர்ஸோட பிதாமகன்கள். அந்த படம் அந்தளவு ஹிட் அடிக்கிறது இந்த கிரியேட்டர்ஸ் தான் காரணம். அவங்க எடுத்த படம் தான் அது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தனுஷோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் நாங்கள் அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய லெஜெண்ட் சொல்கிற விஷயம் இது. அவரோட கேரக்டரை வச்சு மட்டுமே ஒரு ஃபுல் படம் வரணும், அவர் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதனால தான் கேட்குறேன், இந்த இடத்துல எப்படி அந்த படம் எதிர்பார்க்க இல்லை. உங்களுக்கு நடிப்பு அசுரம்னா அது தனுஷ் தான். இன்றைக்கி வந்து சிவாஜிக்கு பிறகு, சிவாஜி வந்து ஓவர் ஆக்டிங்னு திரையுலகத்திலே சொல்கிறாங்க. நமக்கு அந்த கருத்தில் வந்து மாற்று கருத்து இல்லை. அது அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்க முடியும், அது வேறு பக்கம் இருக்கட்டுமே. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நடிப்பு அசுரம்னா தனுஷ் தான். அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது, ஹாலிவுட் போகிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது. அதனால் இந்த இயக்குனர்கள் சொல்கிறதுல பெருசாக வியப்பு இல்லை. சூப்பர் சார். இந்த நடிகைகள்லாம் அடிக்கடி அட்ஜஸ்ட்மெண்ட் சார்ந்து குற்றச்சாட்டு முன் வைப்பாங்களே, இது போல் இந்த டேரக்டர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த நடிகர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, இது இப்போ வரைக்கும் குறையில அதிகரித்து போய்கிட்டு தான் இருக்குது. இது ஆக்சுவலாக அவங்க வேணும்னே சுமத்துற குற்றச்சாட்டுகளா, இல்லை அந்த நேரத்தில் மட்டும் அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மிரட்டுறதுக்காக பண்ணுறாங்களா? உண்மையிலே என்ன தான் சார் நடக்குது? இது அதுக்கு வேற ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும். இந்த பதில் தான் வரும்னு எதிர்பார்த்தேன் நானும் அவங்ககிட்ட. இப்போ இது போல் சினிமா கலைஞர்கள்லாம் அவங்களோட ஸ்க்ரீன் அப்பியரன்ஸை பற்றி பேசலாம், ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப் சார் நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்களா சார் நிறைய தளங்களில்? அதை பற்றி உங்களோட பொதுப்படையான கருத்து? அதுதான், அது வந்து ரொம்ப அவசியம் இல்லாதது, அநாகரிகமானது, அசிங்கமானது. ஆனால் அதையே வந்து ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறது வந்து நிச்சயமாக கண்டிக்கப்படணும். ஆனால் எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, இந்த சம்மந்தப்பட்ட நடிகைகள் அமைதியாக இருக்காங்களே அப்படிங்கிறது தான். இப்போ அவங்க வந்து யாராவது அதை முன்னெடுத்து கொண்டு போய் பேசுனாங்கன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆனால் அது இங்கே நடக்க மாட்டேங்குது. அது என்ன காரணத்தினாலன்னு தெரியல.
விஜயகாந்தெல்லாம் இருக்கும்போது அதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணார். இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க அப்படின்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார். பட் அது அப்போது நடக்கலை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு அறிவு முதிர்ச்சி வந்துருச்சு. இன்னொருத்தருடைய படுக்கையை எட்டி பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் வந்திருக்கு. அந்த சுய ஒழுக்கம்னு சொல்லலாமா அதுன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வரைக்கும் கரெக்டாக இருப்போம், எதுக்கு அவன் வீட்டை தட்டணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வர்ற இளைஞர்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இது வந்து தொடர்ந்து நடக்குதுங்கிறது நிஜமாக கவலையாக இருக்குது. இது வந்து தட்டி கேட்க வேண்டிய நடிகர் சங்கம் என்ன பண்ணுதுன்னு தெரில. அமைப்புகள் நிறைய பேர் இருக்காங்க, யாருமே வந்து அது பெருசாக முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா அந்த விஷயங்களை கேட்குறப்ப நம்மளுக்கே கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சிருப்போம், ஆனால் அவங்கள பற்றி ரொம்ப தாக்கி பேசுகிறப்ப ஹர்ட் ஆகும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். இப்போ இதை விட இல்லை, எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இப்போ நம்ம ஒரு நடிகையை பற்றி சொல்கிறாங்க, அந்த நடிகையினுடைய குழந்தை வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கும்ல. இப்போ அவங்களுடைய நண்பர்கள் வந்து சொல்லுவாங்கள்ல, டேய் இப்படி வந்துச்சடா அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த நேரத்தில் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். நமக்கும் வந்து வாரிசுகள் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கும் நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று திருப்பி வரும்போது எவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நினச்சி பார்த்து தானாக திருந்தினா தான் உண்டு. தானாக திருந்தா ஒரே வார்த்தை இதை தான் சொல்ல முடியும். ஓகே சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியை கேட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடுறேன். இப்போ ஒரு பெரிய விஷயமா பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது, ஒரு விமர்சனமாக சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறது எல்லாமே நடக்குதான்னு தெரியலப்பா அப்படின்வாங்க. அது ஓப்பனாக அவங்ககிட்ட கேட்டுறேன் சார். இந்த பீஸ்ட் படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூகங்களை முன் வச்சுக்கிட்டு இருப்பீங்க, தகவல்கள் அடிப்படையில் தான். பத்திரிகைகள் எப்படி தகவல் வர எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ என்ன சொல்லியிருந்தீங்க, நீங்களே இல்லை பிஸ்மி சார் சொன்னாரான்னு தெரியல, இது போல் தங்கச்சி சென்டிமெண்ட் படத்தில் அதிகமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் படத்துக்கோ தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்கோ சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. இதை வச்சு நிறைய பேர் உங்களை ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் நம்ம சைடு தப்பா, இல்லைனா வர்ற சோர்ஸ் சரியா இல்லையா, இல்லைனா சினிமாவில் என்னப்பா படம் வரது முடியும் எங்களால் இவ்வளோ தான் ஜட்ஜ் பண்ண முடியும், நாங்கள் பண்ணிட்டோம், அது தப்பாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும், அப்படி எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வந்து அன்றாட செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். தினந்தோறும் நமக்கு கிடைக்கிற தகவல்களை நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். முடிந்த அளவுக்கு அதை உறுதிப்படுத்திக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த படப்பிடிப்பில் இப்படி நடந்துருச்சு. நாங்கள் சொன்னது வந்து 99% நடந்திருக்கு. இந்த 1% இந்த மாதிரி மிஸ் ஆகும். 99% நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாத்தங்கிற டைட்டில் 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சொன்னோம், இந்த படத்துக்கு அண்ணாத்தன்னு பேர் வைக்க போகிறாங்க அப்படின்னு. பல பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, யோ இப்போ இதெல்லாம் ஒரு டைட்டில், நீங்கள் வந்து வாயில் வரதெல்லாம் விட்றீங்களேன்னு. கரெக்டாக அண்ணாத்தன்னு வச்சாங்க. கோபுரா டைட்டில் 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம். வலிமை டைட்டில் 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம். அதுமாரி ரஜினியினுடைய மகள் 2வது திருமணம், அதை வந்து நாங்கள் தான் சொன்னோம். அதுக்கப்புறம் தான் வந்து பத்திரிகையில் வந்துச்சு. நீங்கள் டி ராஜேந்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருங்க தகவலை நாங்கள் தான் சொன்னோம். அதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம்லலாம் வந்துச்சு. ஸோ அவர் அனுமதிக்கப்பட்டு 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆகி இதை சொல்கிறதா வேணாமான்னு நாங்கள் வெயிட் பண்ணி கடைசியாக அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகு தான் மெயின் ஸ்ட்ரீமில் நியூஸாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் அடுக்கிக்கிட்டே போக முடியும். எல்லாமே வந்து 100% நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாட்டினாலும் ஒரு 98% நம்ம சரியாக தான் சொல்லியிருக்கோம். இந்த 2%ங்கிறது மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்தினுடைய கதையை நம்ம சொல்கிறோம்னா நாமளே கற்பனை பண்ணி சொல்கிறதில்ல. அந்த படத்தில் பணியாற்றுகிற ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்லியிருப்பார், சார் இந்த மாதிரி வந்து ஒரு கதை சார் அப்படிங்கும்போது, இப்போ நான் எப்படி யூகிக்கிறேன் அப்படின்னா, விக்ரம் கதையை நாங்கள் சொன்னோம். அதில் என்னென்னா, சிறையில் இருக்கிற விஜய் சேதுபதி வந்து கமல் மீட்க போகிறாரு அப்படின்னு ஒரு லைன் வந்து நாங்கள் சொன்னோம். அதாவது சிறையில் விஜய் சேதுபதி இருக்கார், அவரை வந்து ஃபகத் ஃபாசில் மீட்க போகிறாரு, அவங்க 2 பேரையும் கண்காணிப்பதற்காக கமல் போகிறாருங்கிற ஒரு தகவலை சொன்னோம். அதற்கப்புறம் வந்து அந்த கதை வந்து வேறு மாதிரியாக இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் வழக்கம் போல் நம்மளை வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் நமக்கு அந்த கதையை சொன்ன அந்த படத்தில் பணியாற்றிய ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், சார் நீங்கள் சொன்னீங்க நம்பி தான் வந்து நாங்கள் அப்படி சொன்னோம், இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு கேட்கப்போ அவர் சொன்னார், சார் இந்த ஜெயில் செட்டில் ஒரு ஃபைட்டு நடந்துச்சு, அந்த ஃபைட்டை போய் இதோட சீக்வன்ஸ் என்னான்னு கேட்கும்போது எங்களுக்கு இப்படி ஒரு தகவலை சொன்னாங்க. அப்போ இதுதான் கதைங்கிற மாதிரி நாங்கள் ஏன்னா படத்தில் பணியாற்றுகிற ஒருத்தர் நம்மகிட்ட சொல்கிறாரு, அவருக்கே சரியாக தெரியல. இதை வந்து நம்ம அப்படியே நம்ம சொல்லும்போது அது வந்து மிஸ்ஃபயர் ஆகுது. இந்த மாதிரி வந்து இந்த கதை விஷயத்தில் கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்கிறது உண்மை தான். அது ரொம்ப நம்ம வந்து கேட்கவும் முடியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேட்டு அது சரியாக இருக்கிற பட்சத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லா தகவல்களும் அப்படி தான் சரியாக இருந்திருக்கு. நீங்கள் அந்த கிரிக்கெட்டு IPL வர்ணனையிலேயே அன்றே சொன்னது வலைப்பேச்சுன்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். ஏன்னா அந்த வார்த்தை வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்குங்கிறது எங்களுடைய வீடியோ ரெகுலராக பார்த்தவங்களுக்கு
தெரியும். இந்த மாதிரி 1-2 விஷயங்கள் மிஸ் ஆகும்போது இப்போ நம்ம பல எதிரிகளை நம்ம வந்து சம்பாதிச்சிட்டே இருக்கோம். எல்லா நடிகர்களையும் நம்ம விமர்சனம் பண்ணுறோம். அப்போ எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் இவன் என்னைக்கிடா சிக்குவான் வெளுத்துணுங்கிற ஒரு முடிவோட காத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ வந்து மிஸ்ஃபயர் ஆகும்போது அவ்வளோதான், ஏதோ கும்பலாக வந்து நம்ம ஏதோ பெரிய ஒரு விஷயத்தை வெடிகுண்டு வச்சுட்டோம், ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்கிற லெவலுக்கு இதை வந்து மாற்றுறாங்க. அதுதான் நமக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து எப்போ இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்தோமோ அப்போவே நாங்கள் முடிவெடுத்துட்டோம், நம்ம வந்து திரைத்துறையில் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவோம், அதோடைய எல்லாருடைய ரசிகர்களும் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க, இதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே எடுத்த முடிவு தான். அதனால் இதெல்லாம் வந்து நம்மளை ஒன்றும் செய்யாது, இதை விட இன்னும் சிறப்பாக நம்ம செய்வோம். சூப்பர் சார். ஆக்சுவலாக உங்களோட சேனல் கிட்டத்தட்ட 4 லட்சம் சப்ஸ்கிரைபரை எட்டியிருக்கீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல மிக்க நன்றி. நிறைய நல்ல நல்ல தகவல் கொடுத்துட்ருக்கீங்க, எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணுற பல பேர் இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மூலமாக 4 வீட்டில் சோறு பொங்குதல் கூட சொல்லலாம். லிட்டராக இந்த விஷயம் அப்படி தான் சொல்லணும். உங்களோட வெற்றி பயணத்துடன் என்னோட வாழ்த்துக்கள் சார். நன்றி.